இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 2 வருஷமா இருக்கு. நான் வாங்கின பிரைஸ்லயே இன்னும் தூங்கிட்டு இருக்கு. ஆனா வருஷத்துக்கு 2 தடவை மட்டும் கரெக்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஒரு 20% ஒரு மொமெண்டம் இருக்கு. இந்த மொமெண்டம் பாத்தீங்கன்னா கன்டினியூ ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் செக்டார் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியா இருக்கு. இதோட நேம் பாத்தீங்கன்னா கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த கம்பெனியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதோட பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்கு, நெகட்டிவ் விஷயங்கள் என்ன இருக்கு, இதோட பையிங் ரேஞ்ச் என்ன, செல்லிங் ரேஞ்ச் என்ன, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு growth ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் சர்வீஸ் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பொறுத்து தான் அதோட growth நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கெமிக்கல், பார்மாசூட்டிக்கல், பெர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல் இப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரியிலையும் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா HALSன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றாங்க. சோலார் பேனலுக்கு மேல இது ஒரு லேயர் கோட்டிங் மாதிரி கொடுக்காங்க. இது எதுக்காண்டினா சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி, சீக்கிரமா ஃபேட் ஆக கூடாதுக்காண்டி, கார் இண்டஸ்ட்ரிக்கு, ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படுத்துறாங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டுக்கு மேல இது ஒரு கோட்டிங் கொடுக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கும் இது வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி யூசேஜ் பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இவங்க தான் இந்த கெமிக்கலை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கலை பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ்க்கு பாத்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனிஸ் கிட்ட இருக்கு. அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிஸோட ஐபிஓஸ் வந்து வருது, அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் ஐபிஓஸ் உள்ள வருதுன்னா இந்த ஸ்டாக் பிரைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிபி பினான்ஸ், அதே மாதிரி என்டிபிசி கிரீன், இந்த மாதிரி கம்பெனில எல்லாம் ஒரு மொமெண்டம் இருந்த மாதிரி இதுலயும் ஒரு ஃபாஸ்டான ஒரு மொமெண்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட ROE பார்த்தோம்னா 27ல இருக்கு. பொதுவாவே ஒரு கம்பெனி 15க்கு மேல இருந்தாலே அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 27ல இருக்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங்கா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கனால இவங்க ROE பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாவே இருக்கு. இப்ப கடைசியாയിട്ട് 4வது பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து R&Dல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பிளான்ட் வச்சு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சயின்டிஸ்ட் மேல இருக்காங்க. அவங்க வந்து இது மூலியமா பாத்தீங்கன்னா புது புது ப்ராடக்ட்ஸை பாத்தீங்கன்னா உள்ள வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா BHAன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜிக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் FDA பாத்தீங்கன்னா இந்த BHAல கந்தகம் இல்லாத BHA தான் அலோவ் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த கந்தகம் இல்லாத இந்த BHA பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால இவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டையும் கேப்சர் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு யூனிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இவங்க R&Dல அதிகமா ஃபோக்கஸ் பண்றதுனாலதான் இந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட் எல்லாம் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. இப்ப இதுல நெகட்டிவ்னு பார்த்தோம்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா அதிகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 51ல இருக்கு. அது மட்டும் இல்லாம புக் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு. இப்படி அவங்களோட ஃபண்டமெண்டல் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆனா ஒரு ROE அதிகமா இருக்கிறதுனால இந்த வேல்யூவேஷன்ல நம்மளுக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூவேஷன் வந்து நம்ம பெருசா வந்து பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த IPO பிரைஸ்லயே தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த 1500 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால நம்மளுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா இந்த ROE வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து மற்ற ரேஷியோஸ் எல்லாம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரிதான் நம்மளுக்கு வேரி எனர்ஜியும் சரி, நம்மளுக்கு வந்து அதர் growth ஸ்டாக், நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக் நிறைய, அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ROE அதிகமா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி அது வந்து மேல போயிட்டு தான் இருக்கு. அதனால இது வந்து நம்ம பெருசா பார்க்கணும்னு தேவை கிடையாது. ரெண்டாவது நெகட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மேஜரா இவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 75% பாத்தீங்கன்னா
எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் இருக்கு, டாலர்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 35% பாத்தீங்கன்னா சைனால மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து சைனால எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாம் அமெரிக்கன், இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து ட்ரம்போட டாரிஃப் பாலிசில ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருதுனாலும் இந்த எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து நம்ம லாங் டேர்ம் வியூ பாக்குறோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல வேணா ஒரு சின்ன பிளக்சுவேஷன் இருக்குமே தவிர நம்மளுக்கு லாங் டேர்ம்ல பெருசா பொறுப்பேற்றணும்னு பார்க்கணும்னு தேவை கிடையாது. அதனால இந்த ரெண்டு விஷயமும் ஒரு நெகட்டிவ்னு பாருங்களே தவிர ரொம்ப பெரிய விஷயமாட்டும் நம்ம பார்க்கணும் தேவை கிடையாது. இப்ப பையிங் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஹை பிரைஸாட்டு வந்தது பாத்தீங்கன்னா 1690 ரூபாய். இந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம வந்து ஒரு பையிங் ரேஞ்சா பார்த்து நம்ம வந்து பொறுமையா அக்குமுலேஷன் பண்ணலாம். நம்ம வந்து வருஷத்துக்கு 2 தடவை கிட்ட டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொறுமையாவே இந்த ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்குமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப செல்லிங்னு நம்ம பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் வியூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது செட் ஆகாது. லாங் டேர்ம்க்குனா மினிமம் ஒரு 10 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்றதா இருந்தா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth கொடுக்கும். வருஷத்துக்கு 2 தடவை கிட்ட கன்சிஸ்டன்சியாட்டி டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குவார்டரும் விடாம கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம் growthம் இருக்கு. ஏன்னா வந்து ப்ராடக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கனால growth ஸ்டாக்காவும் இது ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை நீங்க பாக்குறதா இருந்தா நீங்க வந்து லாங் டேர்ம் வியூக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கா இருக்கும். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா வச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து லைஃப் லாங்குக்கு வச்சிருப்பேன். எனக்கு இது ஒரு அசெட் மாதிரி தான். நான் ஒரு வீடு வாங்குறேன், ஒரு நிலம் வாங்குறேன், என்ன வித்துட்டா இருப்பேன் இல்ல அது ஒரு அசெட் மாதிரி நான் வந்து என்னோட தலைமுறைகளுக்கு கடத்துவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து இதை ஒரு அசெட்டாட்டு நான் பார்த்து என் கூடயே வச்சிருப்பேன். நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தது ரொம்ப நன்றி. இதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிறாதீங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டும்தான், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்காண்டி மட்டும்தான். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா உங்களோட பினான்சியல் அட்வைசர்கிட்ட நீங்க கன்சிடர் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லா ரிஸ்க்குமே உங்களோட தான். நான் வீடியோ போட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். நீங்க உங்களோட அனலைஸ் இருந்தாதான் அது வந்து ஒரு வேல்யூபிள் ஒரு மீனிங்கா மாறும். அதனால நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்.